போர்ட்ஃபோலியோவை ஏன் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணாமல் கான்சன்ட்ரேட்டடாக வைக்கணும்? இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 ஸ்டாக் டு 150 ஸ்டாக் 250 ஸ்டாக் வச்சு தான் ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஒரு போர்ட்ஃபோலியோங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்னுடைய ஒரு தொகுப்புன்னு வச்சுக்கோமே. சரி, நீங்கள் நிறைய டைவர்சிஃபை பண்ணும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டஃப் டைமை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொடுக்குது. நீங்கள் ஒரு 200 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அப்போ என்ன ஆகும்? உங்களோட அலோகேஷன் வந்து எல்லா ஸ்டாக்குக்கும் 1/2% 1% தான் கொடுக்க முடியும். அந்த கம்பெனிக்கு மல்டி பேக்கர் பொட்டன்ஷியல் இருக்கலாம், ஒரு கம்பெனிக்கு வந்து ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருச்சிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகுனா, மார்க்கெட் கீழே விழுவும்போது நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால எல்லா ஸ்டாக்கும் அடிப்படாது. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இறங்கும், கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஏறும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரா டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகுனா, நமக்கு வந்து ஒரு எமோஷனலாக பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர் ஃபீலிங் கிடைக்கும். லைக் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டைவர்சிஃபிகேஷன் இந்த இடத்துல உதவுது. கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் வெல்த்தை உருவாக்க கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். ஒரு கம்பெனி சூப்பர்பான கம்பெனி, அதில் அதிகபட்சமாக ஒரு பணத்தை போடுறோம்னா அந்த கம்பெனி டெவலப் ஆகும்போது தான் நாம் ரொம்ப பெரிய ஆளாகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, டைவர்சிஃபிகேஷனுங்கிறது சம்பாரித்த வெல்த்தையும் இல்லை சம்பாரித்த பணத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக வளர்கிறதுக்கும் டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஆனால் வெல்த்தை மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் தான் வரும். கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோங்கிறது என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சர்டனாக ஒரு 20 ஸ்டாக் 25 ஸ்டாக் ஒரு 7 செக்டர் 6 செக்டரில் வச்சு அதில் இருக்கிற கரெக்டான கம்பெனிஸை மட்டும் வச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கும் போது இந்த மாதிரி டஃப் டைமில் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரமான வாலட்டாலிட்டிக்குள்ளாகும். என்ன, நிஃப்டி வந்து ஒரு 10% இருக்குன்னா இந்த போர்ட்ஃபோலியோ வந்து 20% கூட வாலட்டாலிட்டி உட்படலாம், வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேங்க, ஆனால் இதே மார்க்கெட் திரும்பி ரெக்கவரி மார்க்கெட்லேயோ இல்லை புல் மார்க்கெட்லேயோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட்டை பீட் பண்ண ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். எஸ், இட் மைட் சவுண்ட் ரிஸ்கி. அந்த ரிஸ்க்குங்கிறது என்ன இருக்கும்? ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் எந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துலையும் கடை வாங்கலை, மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட்ஸோ இல்லை ஸ்டாக்கை ப்ளெட்ஜ் பண்ணியோ வாங்கலை, இருக்கிற ஸ்டாக்கை மட்டும்தான் வாங்கியிருக்கீங்கன்னா, இருக்கிற பணத்துக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் போய்ட்டுருக்கிற பாதை சரி. ரெண்டாவது, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை நம்ம டச் பண்ணல. அப்போது வேறு என்ன ரிஸ்க்கு? ஒன்றுமே கிடையாது. இப்போதைக்கு இறங்கிட்ட வாலட்டாலிட்டியை டாலரேட் பண்ணணும். அப்போ 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் டாலரேட் பண்ண முடிஞ்சால் தான் உங்களால் மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் பெயினே இல்லாத ஒரு வெல்த்துக்கான பாத்துங்கிறது ஒன்றும் இல்லை. சேஃப்டியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வெல்த்தெல்லாம் அட்டைன் பண்ண முடியாது. சம்திங் ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தால் தான் நாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய ஜம்புக்கு போக முடியும். அப்போ அந்த இடத்துல உங்கள் போர்ட்ஃபோலியோவை ஓரளவு கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. உங்கள் ஈக்விட்டியில் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டைரக்ட் ஈக்விட்டி மெயின்டைன் பண்ணுறீங்களா, அந்த டைரக்ட் ஈக்விட்டினாச்சும் நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவாக உருவாக்குங்க. ரொம்ப டைவர்சிஃபை பண்ணாதீங்க. டைவர்சிஃபிகேஷன் மைட் ஃபீல் சேஃப்டி, ரிட்டர்ன்ஸை பாதிக்கும். கான்சாலிடேஷன் ஆர் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ பார்க்குறதுக்கு ரிஸ்கியாக தெரிஞ்சாலும் அதுதான் உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸையும் கொடுக்கும்.